என்ற கப்பலுக்கான அனைத்து சட்ட ரீதியான சான்றிதழ்களும் 2012 ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியுடன் காலாவதி ஆகிவிட்டதால் இந்திய கப்பல்கள் பதிவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது ஏற்கனவே தெரிந்த ஒன்று. இந்நிலையிலே அந்த கப்பல் தரை தட்டியுள்ளது. நவம்பர் 9ஆம் தேதி காலையிலிருந்து இந்த கப்பலை மீண்டும் மீட்டு மிதக்க செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இன்று வரை கரை தட்டிய கப்பல் முழுமையாக நகர்த்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. கப்பலுடைய நிகர் எடை நீர் வெளியேற்றும் பணி முடிவடைய இருக்கிறது. கப்பலை மீட்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெறும். விரைவிலே கப்பல் கரை தட்டிய இடத்திலிருந்து மீட்கப்படும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். If you have got any license book of the ship, you show me. It is Master's name. It is next name. Why name you agree? Please don't talk gossip. That is wrong. Number one. அவங்களுக்கு 8 கப்பல் இருக்கு. அந்த 4 கப்பலுக்கு சம்பளமே அவங்க கொடுக்கல. All that point I will come. All that point I will come. Number one, from the ministry side, we will not recommend this kind of attitude from the owners to the sailors. Basically wrong. Sailors are people who are out of their houses, who are there in the sea for months for their earning after taking lot of training. When somebody has taken them, they have to treat them with dignity. If that is not there, that cannot be accepted in any forum. எடுத்துன்னு சொன்னாங்க. சார் கொஞ்சம் எடுங்க சார், ட்ரெஸ்ஸுக்கு தப்பா போயிடுவேன். இப்போ தண்ணி நீங்கள் பாரு, இங்கே கேட்டீங்க. ஹலோ, இங்கே பாரு.
இல்லைம்மா நீங்கள் இது மைக் எதுக்கு பைக் என்கிட்ட கொடுக்க வேண்டியதான் ஆன் பண்ணி கொண்டு அது அறுந்து போன இடம் நினைக்கிறேன். ஆமாம், அறுந்து போன இடம் தான். அது ஆரம்பிச்சு சார், முதல்ல இழுப்புக்கெல்லாம் கட் ஆகிடுச்சு. அதான் அது இப்போ அவர் கம்மியாக இருந்தனால பிரதிபா காவேரி கப்பலை மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில் இன்று அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இப்பொழுது நாம் இருக்கும் இடம் பிரதிபா கப்பலின் அருகே நாம் இருக்கிறோம். கப்பலை இழுக்கும் பணியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கிரவுட் அடிக்கும் மக்கள். இப்பொழுது கப்பல் அருகே நாம் இருக்கிறோம். கப்பலை இழுக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. கப்பலுக்கு எதிர்ப்புறம் பார்த்தால் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடி நின்று வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். எப்போதுமே இப்பொழுது கப்பலை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரையில் கூடியிருப்பதை நாம் காண்கின்றோம்.